அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 20/6/2026 20 ஜூன் 2026 சனிக்கிழமைங்க. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம் மூணாவது கேள்விங்க. கலாச்சாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலாச்சாரத்துக்கு வேறு சொல்ல அப்படின்னா சமுதாய வாழ்க்கை முறையை சொல்கிறது கலாச்சாரம்னு சொல்லுவோம். பழக்க வழக்கம் இல்லைன்னா நம்பிக்கை எல்லாத்தையும் சொல்கிறது கலாச்சாரம்னு சொல்லுவோம். இதை பண்பாடுன்னு சொல்லலாமா? 3 சுழி எண்ணு பண்பாடு. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் இருக்குதுங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? வேலை. அப்போ பண்பாடு கரெக்டு தாங்க. வேலையை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பணி. ஓகே. 6 கீழேருந்து மேலே என்ன? 2ல முடியுதுங்க. டேஷ் என்றால் திண்டுக்கல். டேஷ் என்றால் திண்டுக்கல்னா திண்டுக்கல்னாலே பூட்டுக்களின் நகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? அங்கே பிரியாணியும் ஃபேமஸ். ஓகேங்களா? ஓகே. 5 இடமிருந்து வலம் இல்லைன்னு நினைக்க. ஐ திங்க் 6 வலமிருந்து இடம் என்ன? தூக்கிலிடப்பட்ட முன்னாள் பிரதமர். தூக்கிலிடப்பட்ட முன்னாள் பிரதமர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெனசீர் பூட்டோவுடைய அப்பா சுல்பிகர் அலி பூட்டோ. சுல்பிகர் அலி பூட்டோ. இவர் பாகிஸ்தானில் 1971 73 வரைக்கும் பிரதமர் இருந்தார். இப்போ 73 77 வரைக்கும் இருந்தாங்க. 79 இல்லை. அப்போ எதிர்காலங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி தூக்கில் போட்டாங்க. ஓகேங்களா? 5 மேலேருந்து கீழே என்ன? இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் டோன் தோன் தோனின்னு எழுதலாம். ஓகே. நம்ம இங்கேருந்து வருவோம். அடுத்து 1 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். விளக்கெண்ணெய் எதுலேருந்து தயாரிக்கப்படுகிறது? விளக்கெண்ணெய் எதுலேருந்து எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமணக்கு. பதில் என்ன? ஆமணக்கு. நம்ம வீட்டில் கடலெண்ணெய்லாம் வேணும்னா வேர்க்கடலையிலேருந்து எடுப்போம். நல்லெண்ணெயை எள்ளுலேருந்து எடுப்போம். தேங்காய் கேட்க வேண்டாம், தேங்காயிலேருந்து தான் எடுப்போம். சரிங்களா? ஸோ ஆமணக்கு நிறைய எண்ணெய்லாம் இருக்குதுங்க. இழுப்பு எண்ணெய் இருக்குது, வேப்பெண்ணெய் இருக்குது, விளக்கெண்ணெய் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஆமணக்கு மட்டும் பார்த்துக்குவோம். ஓகே. வேப்பமரத்தை வச்சு வேப்பெண்ணெய்லாம் எடுப்பாங்க. 13 கிழந்து மேலே என்ன? முல்லை பெரியார் அணை கட்டியவர். முல்லை பெரியாருக்குள்ள அணை கட்டியவர் கர்னல் ஜான் பென்னிக்விக். யார்? பென்னிக்விக். ஆக்சுவலாக இவர் பிரிட்டிஷுடைய இன்ஜினியர் தான். ஆனால் இவர் இந்த டேம் கட்டுவாங்கிறத பிரிட்டிஷ்காரங்க ஏற்றுக்கல. அதுக்காண்டி தன்னோட சொத்தையே மொத்தமாக விற்று டேம் கட்டியிருக்காரு. 1887 1895 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷமாக கட்டியிருக்காங்க. இவங்களோட சொத்து எல்லாத்தையுமே விற்று. சரிங்களா? அதனால் அங்கே சிலையை வச்சுருக்காங்க பென்னிக்விக் அவர்களுக்கு. ஓகேங்க. 4 இடமிருந்து வலம் என்ன? துரியோதனின் மாமா. துரியோதனோடைய மாமா அப்படின்னா மகாபாரதத்தில் கௌரவர்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, காந்தாரி, அவங்களோட அண்ணன் யார்? சகுனி. பதில் என்ன? சகுனி. சகுனி சூழ்ச்சி செய்ததில் அவள் அடிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. எப்போவுமே சூழ்ச்சி செய்தவங்கள சகுனின்னு சொல்லி பட்ட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இப்போ எல்லாருமே. சரிங்க. 10 வலமிருந்து இடம் என்ன? ஜுரம் அதிகமானால் என்ன வரும்? ஜுரம் காய்ச்சல் அதிகமானால் என்ன வரும்னா ஃபிக்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சன்னி அப்படின்னு சொல்லுவோம். ஜுரம் அதிகமானால் சன்னி வரும் அப்படின்னா நடுக்கம், ஃபிக்ஸு, இல்லைன்னா பொம்மை பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. இது அபாய நிலைமைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்க. 7 வலமிருந்து இடம் என்ன? மொழி. வடமொழியில்
மொழி அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கிலீஷில் லாங்குவேஜ்னு சொல்லுவீங்க, வடமொழியில் பாஷை. என்ன பாஷை பேசுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 7 மேலேருந்து கீழே என்ன பால் ஆன்ஸுக்கு 7ங்க கேள்வியே இல்லைங்க. சரிங்க. 11 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு எண். இதுக்கு ஹிண்ட்டு வேணும்னா 2 மேலேருந்து கீழே சால்வ் பண்ணி ஆகணும். கவிமணி டேஷ். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தேசிக விநாயகம் பிள்ளை ஆக்சுவலாக 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிஞர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதில் 4 பேரில் இவரையும் மொத்தமாக சொல்லலாம். கன்னியாகுமரியில் பிறந்துட்டு இவருக்கு 1940 பச்சையப்பா கல்லூரியில் வந்து கவிமணி அப்படிங்கிற பட்டம் கொடுக்காங்க. இவர் நிறைய பாடல்கள், பக்தி பாடல்கள், இலக்கிய பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அதில் சில நாவல்கள் சொல்கிறேன். என்னென்னா மலரும் மாலையும் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக உள்ளது. 1938 நினைக்கிறேன். அடுத்து ஆஷ ஜோதி அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து கதை பிறந்த கதை அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஓகேங்க. 11 வலமிருந்து இடம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு எண். ஒரு எண் அப்படிங்கிறதுக்கு 4ன்னு நான் எழுதுவேன். 4ல் நம்பர்ஸ் கிடச்சாலும் எழுதிக்கோங்க. ஏன்னா 7 மேலேருந்து கீழே பாகுன்னு வருது. அதுக்கு கேள்வி இல்லைங்க. சரிங்களா? கேள்வி கேட்காம வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 8 இடமந்து வலம் என்ன? 8 இடமந்து வலம். அரசியல் அறிஞர், சயின்டிஸ்ட். அரசியல் அறிஞர் வந்து நீங்கள் சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சயின்டிஸ்ட்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விஞ்ஞானின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? விஞ்ஞானி. விஞ்ஞானின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. 9 மேலேருந்து கீழே என்ன? ஞான அம்சுக்கு தெளிவு. எல்லாம் குழம்பி எல்லாத்துலேயும் வந்து தெளிவாக புத்தி கிடச்சிச்சு, அறிவு கிடச்சிச்சின்னு சொல்லலாம். இங்கே வந்து என்ன நம்ம எழுதுவோம்? ஞானம்னு எழுதுவோம். நிவர்த்தி, ஞானம். ஓகே. 5 மேலேருந்து கீழே பாருங்கள், டோனின்னு வருது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அப்படின்னு நீங்கள் கேட்டு எழுதுனீங்கன்னா தோனின்னு எழுதுவாங்க. டோனின்னு எழுத மாட்டாங்க. டோ கிடையாது. ஆனால் இங்கே ஆன்சர் டோ தான் வருதுங்க. எம்எஸ் தோனின்னு எழுதுவாங்க. மகேந்திர சிங் தோனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டோனி அப்படின்னு போனீங்கன்னா டோனி கிரிக்குன்னு ஒருத்தர் இருக்காது, அவர் இங்கிலாண்டுக்காரு. ஓகேங்களா? எம்எஸ் தோனி தான் வரும். ஆனால் அங்கே ஆன்சர் டோனின்னு வருது. டோனின்னு எதுவும் கிரிக்கெட் பிளேயர் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, எதிர்பார்க்கேன். சரிங்களா? மகேந்திர சிங் தோனி அவங்களுக்கு வந்து பத்மபூஷன் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியா கவர்மெண்ட்டு. அதுமாதிரி எல்லா கேமுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும், சிறப்பாக விளையாடுறவங்களுக்கு. 15 வலமிருந்து இடம். 15 வலமிருந்து. யானை முகத்தில் வளரும். யானை முகத்தில் என்ன வளரும்? யானையில் முகத்தில் தும்பிக்கை இருக்கும். இன்னொன்று என்னது? தந்தம் வளரும். தந்தம். யானைக்கு அழகு தும்பிக்கை அண்டு தந்தம். தந்தம்னு எழுதியிருக்கேன். பதில் என்ன வருதுன்னு பார்ப்போம். 14 மேலேருந்து கீழே என்ன? உடல் சதை. உடம்புக்கு உள்ள சதையை வந்து மசில்னு சொல்லுவோம். தசை இல்லைன்னா ஃபேட்டுன்னு சொல்லலாம், கொழுப்புன்னு சில இடத்துலையும் சொல்லலாம். 12 மேலேருந்து கீழே என்ன? மிச்சம். கடைக்கு போய்ட்டு வந்து மிச்சம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கேட்கும். எது கணக்கு பார்த்தாலும் எக்ஸஸ் ஆகக்கூடியது மிச்சம் இல்லைன்னா மீதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? கேல ஆன்ஸுக்கு வளர்த்த டேஷ் மார்பில் பாய்ந்தது என்பாங்க. வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது. நம்ம சொல்லி கொடுத்தவங்க, நம்ம வளர்த்தவங்க நம்மளே தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்கன்னா அப்போ சொல்லக்கூடிய பழமொழி வளர்த்த கடை என் மார்பிலே பாய்ஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்க. அடுத்து 16 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? வடக்கில் உள்ள கணவாய்கள். கணவாய் அப்படின்னா மலை வெளியே போகக்கூடிய பாதைகள், மலைப்பாதைகள், மவுண்டெயின் பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடியது மலை வழியாக ஏறி அப்படி போகக்கூடிய பாதைகளுக்கு. இதுக்கு வந்து வடக்கில் உள்ள கணவாய்கள் அப்படின்னா தெற்கு ஆசியாவையும் மத்திய ஆசியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கைபர், பதில் என்ன, கைபர் போலன் கணவாய்கள். கைபர் போலன் கணவாய்கள் ரெண்டுமே பாகிஸ்தானில் இருக்குங்க. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மலைத்தோட ஹைட்டு, போலனோடைய மலத்தோட பாதையில் உள்ள ஹைட்டை மட்டும் பார்த்திங்கன்னா 5884 அடி ஹைட்டில், மலையோட ஹைட்டில் பாதை போட்டிருக்காங்க. இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு மலைப்பாதைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க. 18 வலமிருந்து இடம் என்ன, காவு. காவு வாங்கிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய படத்தில் பார்த்துப்போம். பலி காவு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி கோயிலுக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது. ஓகேங்க. 23 இடமிருந்து வலம் என்ன, போல ஆம்சுக்கு. தொட்டி குட்டை மரம் வளர்ப்பு முறை, ஜப்பானீஸ் டெக்னாலஜி. என்னது, பதில் என்ன, போன்சாய். போன்சாய் அப்படின்னா ஜப்பானீஸ்லேருந்து தமிழில் மீனிங் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஆழமற்ற தட்டில் வளர்க்கப்படும் அவை. அதாவது நம்ம பெரிய ஆலமரம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விதையிலேருந்து தடுக்கையிலே அதோட கிளையெல்லாம் வெட்டி அதை கம்பி கட்டி அது சின்ன தொட்டிக்குள்ளே வளரக்கூடிய செடியாட்டம் ஆக்குதாங்க. அதுக்கு பேர் தான் போன்சாய் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது ஜப்பான் டெக்னாலஜி. 24 மேலேருந்து கீழே என்ன, சோறு சாப்பாடு, சாதம்னு சொல்லலாம், சாதம் அன்னம். ஓகே. 20 மேலேருந்து கீழே என்ன, அன்னை. அன்னைன்னா அம்மா, மாதா சொல்லலாம். இங்கே ஈ வந்துக்கனால தாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 27 வலமிருந்து இடம் என்ன, இறைச்சலை இப்படியும் கூடுவார். ரொம்ப இறைச்சலாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரே சத்தமாக இருக்குது, ஒரே கூச்சலாக இருக்குன்னு சொல்லலாம். சத்தம் இங்கே சொல்லலாம், ஏன்னா இங்கே இம்மு வந்துடுச்சு, சத்தம். சரிங்க. 27 கீழேருந்து மேலே என்ன, ஒரு திதி. திதி அப்படின்னா அமாவாசை பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் தான் திதின்னு சொல்லுவாங்க. ஓகே. 21 வலமிருந்து இடம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம இதை ஆன்சர் சால்வ் பண்ணலாம். மசாலா அரைக்கும் கல். மசாலாலாம் முன்னால் எதில் அரைப்பாங்கன்னா, இப்போல்லாம் நீங்கள் மிக்சியில் அரைக்கிங்க, அப்போல்லாம் என்ன எதில் அரைப்பாங்கன்னா அம்மிக்கல்லில் அரைச்சி மசாலா அரைச்சி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதனுடைய டேஸ்ட் அண்டு பக்குவம். ஓகேங்களா. சரிங்க. இப்போ 27 கீழேருந்து மேலே பார்த்தோம்னா ஒரு திதி. திதின்னு நம்ம நார்மலாக சொன்னோம்னா அஷ்டமி, ஏகாதசி, துவாதி, பிரதமைன்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இங்கே வந்து அதேமாதிரி 15 திதியில் இங்கே வந்து என்னன்னு சொல்கிறோம், சப்தமி அப்படின்னு சொல்கிறோம். ஷஷ்டிக்கு அடுத்து வரக்கூடியது சப்தமி. ஓகே. 21 மேலேருந்து கீழே என்ன, மலர் மொட்டுக்கு முந்திய பருவம். மலர் மொட்டுக்கு முந்திய பருவம் அப்படின்னா ட்ரூ இம். ஓகே. சில லெட்டர் ப்ரொனவுன்ஷியேட் எனக்கு ஆகலைன்னா அது வாயில் தப்பாக வந்துடக்கூடாது, அதுக்காக எழுதுவேன். ஓகேங்களா. 25 இடமிருந்து வலம். இந்த சைடு எல்லாமே சால்வ் ஆகிடுச்சுங்க. அடுத்து 25 இடமிருந்து வலம் என்ன பார்ப்போம். ராமரின் தம்பி. ராமாயணத்தில் ராமருடைய தம்பி யார், லட்சுமணன். இன்னொரு தம்பி ராம வனவாசம் போகையில் ராமனுடைய பாதனியை மட்டும் வச்சு ஆட்சி செஞ்சவன் பரதன். ஓகே. இன்னொருத்தன் இருக்காது சத்ருகன் அப்படின்னு சொல்லி. ஓகே. நம்ம பரதன் எழுதியிருக்கோம். இது கரெக்டானு பார்ப்போம். 26 கீழேருந்து மேலே என்ன, ஜெய்ஹிந்த் பட நாயகி. ஜெய்ஹிந்த் படம் நாயகி அப்படின்னு கேட்டிங்கன்னா 1994 வந்த படம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுக்கு பதில் என்னென்னா ரஞ்சிதா. ஓகே. 19 வலமிருந்து இடம் என்ன, இளம் பெண்களின் ஆடை. காலத்தால் மறையப்பட்ட ஆடைகள். ஓகேங்க. இளம் பெண்களினுடைய ஆடைகளில் என்னன்னு சொல்லலாம், பாவாடை சட்டை, தாவணின்னு சொல்லலாம். இங்கே 3 சுழி நீ போடுறேன் அப்படின்னா கீழே வந்து அந்த ஆன்சருக்கு தாவணின்னு வேணும். ஐ திங்க் இப்போது லெஹங்கான்னு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெஹங்காவுக்கு தமிழில் தாவணியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்க.
22 காலத்தால் பெயர் மட்டும்தான் மதியப்பட்டிருக்கு, வேறு எதுவும் தப்பாக நினச்சதுங்க. ஓகேங்க. 22 கிழந்து மேலே என்ன? வியாபாரம், பிஸ்னஸ், இதுதான் கடைசி கேள்விங்க. பிஸ்னஸுக்கு வந்து நீங்கள் என்னென்னு சொல்லலாம்? வணிகம். வணிகம் அப்படின்னா பிஸ்னஸ். இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. எனக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. எனக்காக இந்த டோனி அப்படின்னு சொல்லி நேமில் வந்து கிரிக்கெட் பிளேயர் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இன்னொரு விஷயம், வார்த்தை விளையாட்டு. நம்ம வழக்கமாக 2 நாளாக இந்த கேம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேர்ட்ஸை வச்சு 15 வேர்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நான் எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்காக வேகமாக சொல்லிடுறேன். வி லை விலை, க லை கலை, கடை, கண், பாகன், பாலை, பாடை, பாடு. சரிங்களா? விகட கவி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உன், உடை, உலை, பாண்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நன்றி.